மறுப்பு: இந்த வீடியோவில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையானவை. வாழும் அல்லது இறந்த உண்மையான நபர்களுடன் எந்த ஒற்றுமையும் முற்றிலும் தற்செயலானது. இந்த நிகழ்ச்சியில் வரும் காட்சிகள் யாரையும் புண்படுத்தும் வகையில் இல்லை, முற்றிலும் கற்பனை. மாஸ்க் ட்ரேடர் தயாரிப்புகள் விளம்பரத்தின் உள்ளடக்கங்களில் இருந்து எழும் நேரடி, மறைமுக அல்லது அதன் விளைவாக ஏற்படும் இழப்புகளுக்கு பொறுப்பாகாது. அங்கு விளம்பரத்திலிருந்து தகவல்களை பயன்படுத்துவது பார்வையாளர்களின் சொந்த ஆபத்தில் உள்ளது. என்கிட்ட 1 கோடி தான் இருக்கு, ஆனா எனக்கு 5 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்ன செய்யலாம்? சரி, என்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஏதாவது யோசனை கேட்போம். என்கிட்ட 1 crore இருக்கு, ஆனா நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். அதுக்கு 5 crore தேவைப்படுது. அந்த 1 crore வச்சு நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால 5 crore எனக்கு தேவைப்படுது. அது ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தா எனக்கு ஐடியா சொல்லுங்க. நான் கொடுக்குற அந்த 1 crore எப்படி நீ 5 crore மாற்றி கொடுப்ப? சார், இதெல்லாம் ஒரு அசால்ட்டான மேட்டர் சார். நம்ம ஒரு மீன் காயினை உருவாக்குவோம். மீன் காயினை நம்ம அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை பம்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இப்போவே சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கு சார். இதுக்காகவே வெயிட் பண்ண இருக்கிற யூடியூப் சேனல்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்க சொல்ல சொல்ல இந்த சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்களா சார், அவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் வாங்கிக்குவாங்க சார். அதனால அவங்க வாங்கும்போது நம்ம அதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். அது 1 கோடியை நான் அப்படியே அந்த மீன் கோயினில் போட்டுக்க மாட்டேன். சின்ன ஒரு அமௌண்ட்டை நான் ப்ரொமோட்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வாங்கும்போது அது பம்ப் ஆகுன்னு யோசிப்பாங்க சார். அதே மாதிரி நம்ம ஒரு 5 crore மார்க்கெட் கேபிட்டல் டச் பண்ணும்போது நம்ம ஈஸியாக எக்ஸிட் ஆகிடலாம். ஆனால் நம்ம இன்னும் ப்ராஃபிட் எதிர்பார்த்தோன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் உஷார் ஆகி அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வெளியே வந்துடலாம் சார். எப்படி இந்த டீல் ஓகேவா? ஓகே, அதுக்கான நான் தான் 1 கோடியை உங்களுக்கு விட்டா கொடுக்குறேன். உடனே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை நீ பண்ணி எனக்கு இது பண்ணி கொடு. ஓகே சார், கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். மறக்காம எனக்கு 20% ப்ராஃபிட் கொடுத்துருங்க சார். டாக்ஸேஷன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. 20% என்ன சார், 25 நான் கொடுக்குறேன். ஓகே சார், டீல் ஓகே. Several days later. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கேன். ஆமாம் ப்ரோ. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ப்ரோ, எங்கள் பாஸ் ஒருத்தர் இருக்காரு. சரி. ஒரு 5 கோடி ப்ராஜெக்ட். ஓஹோ, அதனால நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்க தான் வந்திருக்கேன். ஓகே. உங்கள்கிட்ட தான் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே, நீங்கள் சொன்னா இருந்தாலே வாங்கிக்கோ வந்தோம். உங்க அம்மா அவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் வாங்கிப்பாங்க. அதனால தான் ப்ரோ உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி, எப்படியாச்சும் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. நான் காயின் டீட்டெயில்ஸும் வெப்சைட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரி. அதில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? உங்களுக்கு 2% தரேன் ப்ரோ. என்னது, வெறும் 10 லட்சமா? அதெல்லாம் பத்தாது, அதுக்கு மேலே என்ன தாங்க. சரி ஓகே ப்ரோ, நான் பாஸ் கிட்ட பேசி சொல்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் டீல் ஓகே பண்ணுங்கப்பா, ஒரு 3% தாங்க, அப்போதான் நான் கண்டிப்பாக தந்துடுறேன் ப்ரோ, கண்டிப்பாக தந்துடுறேன். நீங்கள் ப்ரொமோட் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா எடிட்டரு, கேமராமேனு, இன்னும் வீட்டு வாடகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கட்டாமே இருக்கேன். எடிட்டருக்குலாம் 2 மாதம் தான் சம்பளம் தரல, நிறைய குவையை கொடுக்கணும். ஓகே ப்ரோ, நான் கண்டிப்பாக தந்துடுறேன். நீங்கள் ப்ரொமோட் மட்டும் பண்ணுங்க. சரி ஓகே, நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே ப்ரொமோட் பண்ணி சொல்கிறேன். ஓகே ப்ரோ, கொஞ்சம் அடிக்கடி வீடியோஸ் தான் போடுங்க, அப்போதான் நமக்கும் சீக்கிரமாக காசு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் தாட்டிடலாமா? ஓகே ப்ரோ, ஃபாலோ பண்ணாதீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்ப்போம். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு புது காயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காயின் நல்லாவே பம்ப் ஆக போகுது. 100x இல்லை, 1000x பம்ப் ஆக போகுது. அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், ப்ரீசெல்ல எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருங்க. இது நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு, 100x 1000x போகிற ப்ராஜெக்ட். அதனால நான் இப்போவே சொல்கிறேன், உடனே போய் ப்ரீசேலில் வாங்கிடுங்க, மறந்துடாதீங்க. உடனே போய் காயினை வாங்கி மில்லியனர் ஆயிருங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எத்தனை கோடி? 5 கோடி ப்ரோ. 5 கோடியா? நான் ப்ரோ சின்னதாக போடுறீங்க, 5 கோடிக்கு வெட்டிதுறீங்க. நல்ல ஒரு பாஸ் கிடைச்சிட்டாரு, அதனால 5 கோடி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு. நல்ல பாஸ் கெஸ்டாகன்னு சொல்லிட்டு கண்முதியம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போனீங்க. வேலை ஆகலன்னு என்கிட்ட வந்துட்டீங்களா? போனால் பத்திரியா? அது அப்படிதான் ப்ரோ, நீங்கள் இல்லாமல் எப்படி? என்கிட்ட 50 லட்சம் பேர் தான் இருக்கார்ல, 50 லிஸ்ட்டை வச்சு மீதி காதை கொண்டு வந்தலான்னு பார்த்துருவீங்க. ஆமாம் ப்ரோ. சரி, அது சரி, நம்மளுக்கு எவனை பொறுத்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல. உங்களுக்கு 2% ப்ரோ. 2% தான். ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ
கிடைச்சாதான் சொல்றீங்களா? ஆமாம் ப்ரோ. சரி நைட்டு உங்களுக்காக பண்ற என்ன பண்றது? ஓகே ப்ரோ. நம்ம ஃபைலுக்கு இருக்கானுல எவனும் எதுவும் அனலைஸும் போட மாட்டான், சார்ட்டும் பார்க்க மாட்டான். அவன் நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் கேட்டு நான் தான் சொல்லிட்டாடே அப்படின்ட்டு வாங்கிடுவோம்ல. நம்ம சொல்றத ரேத வாக்கா எட்டு வாக்கட்டு அத்தனை ஃபைலுக்குள்ளே இருக்காதுல. அதுதானே ப்ரோ உங்ககிட்ட வந்தேன். சரி ரைட்டு, கரெக்டான ஆளை பற்றி வந்துருக்கீங்க. எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. ஓகே ப்ரோ, நான் அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன். வக்கீல் மாதிரி உட்காந்து ஓட்டலா ஃபோட்டோன்னு நான் என்ன போய் சொன்னாலும் கேட்பாடுறேன். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு எதாவது அட்வான்ஸ் கொடுத்தா தான் பேச்சே வரும், இல்லை வராது. சரிங்களா? ஓகே ப்ரோ, அட்வான்ஸும் பே பண்ணிட்டு காயின் டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணிடுறேன் ப்ரோ உங்களுக்கு. சரி ப்ரோ, நல்லபடியாக பண்ணா பெரி. ஓகே ப்ரோ. பார்த்து கொண்டு அமுச்சு விடுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். பாய். என் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நான் உங்கள் நானா பேசுறேன். இவ்வளோ நாளா கேட்டுட்டு இருந்தீங்களே, ஏதாச்சும் ஒரு 1000x காயின் சொல்லுங்க, 10,000x காயின் சொல்லுங்க, 1 lakh போற எக்ஸ் காயின் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எனக்கு டைரக்டாவே லிங்க் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறாங்களாம். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேமிங் எல்லாமே கொண்டு வர போகிறாங்களாம். அதனால் நான் சொல்கிற காயினை மறக்காமல் வாங்கிடுங்க. சரிங்களா? வாங்கினீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். 1x இல்லை, 10x இல்லை, 100x இல்லை, 10,000x வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய காயின் தான் அந்த காயின். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த காயினை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குறை சொல்லக்கூடாது, இன்னொரு கம்மி ப்ரைஸில் இருக்கும்போதே சொல்லி இருக்கலாமே, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்க இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ கரெக்டான ஆப்ஷன் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கிடுங்க. 10,000x போச்சுன்னா உங்களோட பணம் எவ்வளோ நிற்கும்னு பாருங்கள். உங்கள் தெருவே நீங்கள் கடைக்கு வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன். இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ப்ரீ சேலில் தான் இருக்குது, இன்னும் லான்ச்சே பண்ணலை. ஸோ லான்ச்சே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீங்க. பாய். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, அந்த கிரிப்டோ சேனல் பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ, பார்த்தேன். ஆத்மில்ல அதில் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஆளு. ஆமா அவனே அந்த தாயனை வாங்க சொல்கிறான். அதான் ஃபியூ சைடில் இருக்காமா, அதை வாங்கிமா ப்ரோ. ஆமா ப்ரோ, கண்டிப்பா வாங்கிடலாம். ஜீரோ தள்ளி இருக்குது. நண்பர் இப்போ வாங்கலாம்னா நினைச்சு பாருங்க, உங்ககிட்ட அழகு வந்ததுன்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஆமா ப்ரோ, கண்டிப்பா வாங்கிடலாம். ஸோ அது லிஸ்ட் பண்ணுறதுங்கோ கண்டிப்பா வாங்கிடலாம். ஆறுமுகருக்கும் சொல்லுங்க. ஓகே ப்ரோ. எனக்கு எதாவது கடந்த வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்பெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். ஓகே, பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, அப்புறம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஆமா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அந்த 50K கிரிப்டோ சேனல் பார்த்தீங்களா? ஓ ஆமாம், ஏதோ புது காயின்லாம் அவர் சொன்னார் வாங்க சொல்லி. ஆமா ப்ரோ, இப்போ 5 தள்ளி இருக்கு ப்ரோ. $1 போனா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓ ஆமாம், ஏதோ ப்ரீசேலாக தானே இருக்கணும். லான்ச் ஓட பண்ணலையாமே. ஆமாம், இப்போ நல்லா 1000x பார்க்கலாம் போல. ஆமா ப்ரோ, கண்டிப்பா பார்த்துடலாம். அப்போ உடனே போய் வாங்கிடலாம். ஓகே ப்ரோ. சரி வாங்கி அப்படியே ப்ராஃபிட் பார்ப்போம். ஓகே ப்ரோ, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக வாங்க. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. Several days later. சார், நம்ம சொன்ன மாதிரி 5 crore டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் ப்ராஃபிட் புக் பண்ண மாறேன் சார். அதே மாதிரி நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி 25% நீங்கள் எனக்கு மறக்காமல் கொடுத்துருங்க. நான் ப்ரொமோஷனுக்குலாம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. யூடியூப் சேனலுக்குலாம் கொடுக்கணும். அந்த மாதிரி அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க சார். சூப்பர் குரு, சொன்ன மாதிரி நல்லா ப்ராஜெக்ட் நல்லா பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இது ஏதாவது ப்ராஜெக்ட் தேவைப்பட்டேன் நான் உன்னை வந்து கூப்பிட்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சரி, நான் அக்கௌண்ட்டில் வந்து சொன்ன மாதிரி உன்னுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த காயின் போல, பட் இருந்தாலும் யாரும் மனசு தளர விடாதீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அடுத்த காயின் சொல்றேன். டெஃபினட்டா அந்த காயின் வந்து உங்களை பில்லியனர் ஆகும். ஸோ அதனால கவனியே படாதீங்க. நம்ம அடுத்த காயினுக்கு மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த காயினில் போயிடுச்சுன்னு எந்த ஒரு அர்த்தமும் படாதீங்க. நம்ம அடுத்த காயின் லேயரில் விட்டதை பிரிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த காயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, கூடிய சீக்கிரத்தில் அந்த காயினை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய். பாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ 1000x போகும்னு எதிர்பார்த்தோம். ஆமாம், அந்த காயின் தான் அந்த யூடியூபர் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். ஆமாம் ப்ரோ,
இப்போ என்ன ஆச்சு 20 தள்ளி கேடா இருக்கா அவ்வளோதான். நம்ம போட்ட காசெல்லாம் வேஸ்ட் எடுத்துட்டாங்க போல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கடன் தான் வாங்கி போட்டேன் ப்ரோ அந்த காயின்ல. நான் இந்த யூடியூபர்ஸ் பேச்சு நம்பி அனலைஸ் பண்ணாம இப்படி மொக்க ஓட்டமே. நம்ம மேல தான் தப்பு ப்ரோ. அதுதான் கரெக்ட். அந்த யூடியூபர்ஸ் வேதவாக்குன்னு சொல்லி நான் வேற அந்த காயினை வாங்கி இப்போ படும் லாஸ் தான் இருக்கு. படும் லாஸா? ஆமா, எனக்கு அப்படிதான் ப்ரோ. என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே ப்ரோ, இனிமே நம்ம அனலைஸ் பண்ணி வாங்குவோம். அதுதான் ஒரே வழி, வேற வழி இல்ல ப்ரோ. சார் பேச்சு கேட்டா நம்ம அவ்வளோதான். சரி ஓகே ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த காயின் போல. ஏன்னா நானும் நிறைய பணம் இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரிட்டர்ன்ஸும் வரல எனக்கு. அதனால கவலைப்படாதீங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல காயினாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கிரிப்டோவில் நடக்கிறது சகஜம்தான். பெரிய பெரிய லாஸ்லாம் வருது. அப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஃபிட்டும் எடுத்துடலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பேனிக் ஆகாதீங்க. நம்ம அடுத்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா 100x and 1000x ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம். பாய். ஹாய் ப்ரோ. எங்கே ப்ரோ ஹாய்? நம்ம நீ பேசிக்கிட்டோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. 20 தள்ளி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் மேலே வந்துருமா ப்ரோ? ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ நானும் பண்ணுறது, நானும் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் லாஸில் இருக்குது. கடனை வேற வாங்கி வச்சிருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலாம் வேறு வாங்கி அடமானம் வச்சு போட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அனலைஸே பண்ணல. ஏதோ அவன் சொல்கிறானே எல்லாம் கரெக்டாக இருக்கும், இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் வாங்கி பண்ணிட்டேன். எதுவுமே இல்லை ப்ரோ, இருக்கு நம்ம அனலைஸ் பண்ணி வேற காயின் வாங்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி மாட்டிக்கிட்டேனே ப்ரோ? இனிமேல்ட்டு கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாங்கணும் ப்ரோ. இனிமேல்ட்டு யாரையும் ஏமாந்துருக்கூடாது ப்ரோ, கரெக்டாக அனலைஸ் பண்ணி வாங்கணும் ப்ரோ. நான் உங்களுக்கு கிட்ட வாங்கின கடனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தம்பி வணக்கம். நைட்டியா சார் எங்க சார் எல்லாம் பணமும் போயிடுச்சு சார். என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த யூடியூப்கார சொன்னான்னு வாங்கினேன் சார், என்ன பண்ணுறதுனே தெரில சார். அதுக்கு தான் தம்பி அனலைஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும்னு சொல்கிறது. எனக்கு என்ன வட்டியும் கொடுக்கல, நீ எந்த இன்ட்ரெஸ்டும் கட்டல. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறது? சார் சார் நான் கட்டிடுறேன் சார், கொஞ்சம் பொறுமையாக இல்லை சார். அதெல்லாம் தெரியாது தம்பி, எனக்கு வட்டி மொத்த அசலோடு சேர்த்து கட்டிடு. இப்போதைக்கு நான் உன்னுடைய வண்டியை நான் எடுத்துட்டு போகிறேன். சார் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். அதெல்லாம் முடியாதுப்பா. நீ அனலைஸ் பண்ணுற அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ் ஆகிட்டு போயிருந்தாங்க. அது எனக்கு என்னப்பா, நான் கொடுத்த காசு அமௌண்ட்டு எல்லாம் கொடுத்துட்டாலும் நான் போயிடுவேன். சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். அல்லதான் இல்லைப்பா, நீ மொத்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு பாப்பா. ஓகேப்பா. இப்போ நடந்த ட்ராமாவை பார்த்தீங்களா? ஸோ இவளை என்ன சொல்ல வராங்கன்னா, வேல்ஸ் எல்லாம் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து எப்படி பணத்தை எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்றதும் நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ வேல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கிரிப்டோ கரன்சின்னு. வேல்ஸுன்றவங்க ஒன்றும் கிடையாது, பெரிய முதலீட்டாளர்களை தான் டேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகமாக பணம் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. நிறைய பேரை வாங்க வச்சுட்டு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்க போகிறது சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு காயின்ஸ் எந்த யூடியூப் சேனலில் சொன்னாலும் சரி, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் எதையுமே கேர் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஓனாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அதோட ஒயிட் பேப்பரை செக் பண்ணணும். ஸோ அவங்களோட லிக்விடிட்டி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ எவ்வளோ சர்க்குலேட்டிங் சப்ளை இருக்குது, ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா உங்களால் எவ்வளோ லாஸ் பண்ண முடியுமோ அந்த கெப்பாசிட்டிக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கடன் வாங்கி போடுறது, இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம வாங்கி கொடுக்கறது, இந்த ஜுவல்ல அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான காயினில் ஒரே காயின்லே பண்ணாமல் ஒரு 10 காயினில் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இவர் வந்து 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு, இவர் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, இவர் வந்து பார்த்திங்கன்னா 50 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, 10 million சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் அந்த ப்ரமோட்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் பிளைண்டாக நம்பிடுறீங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, நான் எல்லாரையுமே குறை சொல்ல வரல. பட் இந்த மாதிரி யார் சொன்னாலுமே நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ உங்களால் எவ்வளோ லூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி மீன் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப்புன்னு சொல்லுவாங்க, ரக் புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ பம்ப் பண்ணிவிட்டு நல்லா ஏறும்பொழுது எல்லாருமே வாங்கிடுவாங்க. அப்போன்னு பார்த்துட்டு யூடியூப் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணி உடனே இதை ப்ரொமோட் பண்ணுங்கள், இந்த காயினை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ரீட்டைலர்ஸையும் வாங்க வச்சுருவாங்க. வாங்க வச்சதுக்கப்புறம் நல்லா பம்ப் ஆகிடும். ஸோ அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்தோடனே டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா ஃபுல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அது ரக்புல் ப்ராஜெக்டாக மாறிடும். ரக்புல்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபேக் ப்ராஜெக்ட், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் போட்ட பணம் லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் பம்ப் ஆகும்போது நீங்கள் வந்து காசு போட்டிருக்கீங்களா, ஒரு 50% கிடைக்குதா, இல்லை டபுளே ஆகிடுதா, இமிடியேட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க, வேறு காயினில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீம் காயின்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நிறைய ஃபண்டை டம்ப் பண்ணக்கூடாது ஒரே காயினில். சின்ன சின்ன ஃபண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராஃபிட் புக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பம்ப் அண்ட் டம்ப்பு அது நடக்க சான்சஸ் இருக்குது. பட் லாங் டேர்முக்கு சஸ்டெயின் ஆகக்கூடிய நல்ல காயினாக நீங்கள் பார்த்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் தேனிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஓவர் கான்ஃபிடன்ஸாகவும் இருக்கக்கூடாது. வேல்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத கிளியராக வந்து இந்த ட்ராமாவில் கற்றுக்கிட்டு இருந்துருத்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த கிரிப்டோ அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமையே வாங்கிடுறாங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு அது 0 தான் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்ல கிளியராக ஒரு அவேர்னஸ் வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் ஓனாக அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ அனலைஸ் பண்ணிட்டால் நீங்கள் வந்து வாங்கணும். நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் சரி இவனு சொல்லிட்டாரே அவர் சொல்லிட்டாருன்றதுனாலாம் வாங்கக்கூடாது. நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி சார்ட்டெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமேல்ட்டு வாங்குங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேங்குது. நீங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம், எல்லாம் உங்களுக்காக தான், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் இதை ரன் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ எங்களுடைய டீமும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லேயும் டே நைட் ஒர்க் பண்ணுறாங்க. கேமராமேன் அவரும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் எங்கள் டீமுக்காகவும் அதுவும் இல்லாமல் பப்ளிக்காகவும் நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே நாங்கள் நிறைய கண்டென்ட் போட்டிருக்கோம், நிறைய காயின்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் டெக்னிக்கல் அனாலிசிஸும் நம்ம பண்ண போகிறோம். நான் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா சில சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன், அதுக்கான சார்ட்டும் நான் கொடுக்குறேன், எப்படி நான் வந்து பை பண்ணுறேன், எப்படி நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன்றது. ஸோ அதில் நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெயினாக ப்ரொமோட் பண்ணுங்கள். ஷியோராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர். பாய்.